ராமனின் நல்லறப் பயன்களைப் போல தெய்வப் படைக்கலன்கள் வந்தடைந்த காட்சி. வணக்கம் நண்பர்களே. நேற்றைய பாடல்ல தேவர்கள் எல்லாம் ராமனை வாழ்த்திட்டு போனதும் நம்முடைய விசுவாமித்திர முனிவர் வெண்ணெய் அண்ணல் சடையப்ப வள்ளலாரோட சொல் மாதிரி வலிமையான படைக்கலன்களை ராமனுக்கும் இலக்குவனுக்கும் கொடுத்தார்னு பார்த்தோம். சாதாரண படைக்கலன்கள் இல்லைங்க, தேவர்களே மெச்சிய திவ்யாஸ்திரங்கள். அப்படி அவர் உபதேசம் செஞ்சு கொடுத்ததும் என்ன ஆச்சு தெரியுமா? அத கம்பர் எவ்வளவு அழகா சொல்றாருன்னு பாருங்க. ஆரிய அறிவன் கூறி அழிதலும் அண்ணல் தன்பால் ஊரிய உவகையோடும் உம்பர்தம் படைகள் எல்லாம் தேறிய மனத்தான் செய்த நல்வினை பயன்கள் எல்லாம் மாறிய பிறப்பில் தேடி வருவபோல் வந்த அன்றே. விசுவாமித்திர முனிவர் அவர் சாதாரண முனிவர் இல்லையே. எத்தனை தவம், எத்தனை சக்தி, எத்தனை யாகங்கள், எவ்வளவு போராட்டங்கள். அப்படிப்பட்ட அவர் இந்த திவ்யாஸ்திரங்களை மந்திரங்களை எல்லாம் சொல்லி ராமபிரான் கையில கொடுக்கிறார். இவரை ஆரிய அறிவன்னு கம்பர் சொல்றார். ஆரிய அப்படின்னா என்னங்க? மனசுல எந்த கலக்கமும் இல்லாம துயரெல்லாம் நீங்கி ஒரு தெளிந்த அமைதியான ஞான நிலையில இருக்கக்கூடிய ஒரு முனிவர். அப்படிப்பட்ட ஞானியான விசுவாமித்திர முனிவர் அந்த திவ்யாஸ்திரங்களுக்கு உரிய மந்திரங்களை எல்லாம் சொல்லி ராமபிரான் கையில கொடுத்தாராம். அந்த நொடிதான் முக்கியம். அப்படி கொடுத்ததும் அந்த படைக்கலன்கள் எல்லாம் எங்க போச்சு? அண்ணல் தன்பால். அண்ணல்னா யாரு? நம்ம ராமபிரான். அந்த ராமபிரான் கிட்ட போச்சு. சும்மா போச்சின்னு சொல்லல கம்பர், ஊரிய உவகையோடும் அப்படிங்கிறார். ஊரிய உவகைன்னா என்ன? மனசுக்குள்ள அப்படி பொங்கி பொங்கி வரக்கூடிய ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம். ஒரு சின்ன குழந்தை ரொம்ப நாளா எதிர்பார்க்கிற ஒரு பொம்மை கிடைச்சா எப்படி ஓடி போய் வாங்குமோ, அப்படி அந்த படைக்கலன்கள் எல்லாம் ராமபிரான் கிட்ட அவ்வளவு சந்தோஷமா துள்ளி குதிச்சு போச்சாம். இந்த உம்பர்தம் படைகள் எல்லாம், உம்பர்னா தேவர்கள், தேவர்களுடைய படைக்கலன்கள். சாதாரண ஆயுதங்கள் இல்லைங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு தேவதை உண்டு. அந்த தேவதைகளே ராமபிரான் அருளை நாடி ஆவலோடு வர்ற மாதிரி வந்ததாம். இங்கதான் கம்பர் தன்னோட கவித்திறனை பிரகாசமா வெளிக்காட்டுறார். ஒரு உவமை சொல்றார் பாருங்க, எப்படி வந்ததாம் அந்த படைக்கலன்கள். ஒருத்தர் தெளிந்த மனசுடைய ஒருத்தர், தேறிய மனஸ்தான்னா எந்த கெட்ட எண்ணமும் இல்லாம சலனம் இல்லாம சுத்தமான மனசோட நல்ல காரியங்களை மட்டுமே செஞ்ச ஒருத்தர். அவருடைய நல்வினை பயன்கள் எல்லாம் நல்ல காரியங்களை செஞ்சா அதுக்கு பயன் உண்டுல்ல? அந்த பயன்கள் எல்லாம் எப்படி வரும்? அவர் இந்த உலகத்துல நல்ல காரியம் செஞ்சிருக்காரு, அடுத்த பிறப்பு எடுத்துட்டாருன்னு வச்சுப்போம். அந்த அடுத்த பிறப்புலையும் அவர் செஞ்ச புண்ணியம் எல்லாம், அடடா இவன் நம்ம எஜமான், இவன் எங்க இருந்தாலும் தேடி போய் இவனுக்கு பயன் கொடுக்கணும் அப்படின்னு அந்த புண்ணியங்கள் எல்லாம் இவரை தேடி வந்து தானா வந்து சேரும்ல. அதே மாதிரி ராமபிரான் செஞ்ச புண்ணியங்களுக்கு ஈடா அந்த படைக்கலன்கள் ராமபிரானை தேடி மனசுல அவ்வளவு சந்தோஷத்தோட ஓடி வந்ததாம். அடடா, என்ன ஒரு அற்புதமான உவமை! ராமபிரான் யாரு? பகவான். அவர் சும்மா இருக்கப்பவே எத்தனையோ புண்ணியங்களை செஞ்சவர். அதனாலதான் இந்த படைக்கலன்களே அவருடைய புண்ணிய பலனா வந்து சேருதுன்னு கம்பர் சொல்றார். ராமபிரான் எதை செஞ்சாலும் அது புண்ணியம்தானே. அவருடைய ஒவ்வொரு அசைவும் உலக நன்மைக்குத்தானே. அதனாலதான் அந்த தெய்வீக படைக்கலன்கள் எல்லாம் இவர்தான் நம்ம எஜமானன், இவர்கிட்டதான் நாம இருக்கணும் அப்படின்னு ஒரு புது பிறவி எடுத்து ராமபிரான் கிட்ட தேடி வந்து சந்தோஷமா சேர்ந்ததுங்க. இந்த ஒரு பாட்டுல கம்பர் எதை சொல்றார்? ராமபிரானின் புனிதத்தையும் அவருடைய நல்ல வினை பயன்களையும் அதை நாடி வரும் தெய்வீக ஆற்றலையும் அப்பட்டமா கண்முன் நிறுத்திட்டார். அந்த படைக்கலன்கள் வந்ததும் அடுத்து என்ன செஞ்சதுங்க? அடுத்த பாட்டுல இன்னும் சுவாரஸ்யமான ஒரு காட்சி நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. கேட்போம்.